வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் தொகுதி மாடம்பாக்கம் பகுதி செயலாளர் ராஜன். நம்ம வந்து இந்த வார்டு சார்பாக பகுதி சார்பாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மக்களுக்கான மெடிக்கல் கேம்ப் அண்ட் பிளட் டொனேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தளபதி பிறந்தநாள் எப்பவுமே வந்து வருஷம் நம்ம வந்து தளபதி பிறந்தநாளுக்காக ஏதாவது ஒரு நல்லது இந்த மாதிரி பிளட் டொனேஷன் ஒரு மெடிக்கல் கேம்ப் எப்பவுமே ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ விடாமல் கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மக்களும் விரும்பி அவங்க என்ன சொல்றது ஒரு நாங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடத்துல மக்களுக்கான ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தளபதி 52வது பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம மாடம்பாக்கம் பகுதி சார்பாக பிளட் டொனேஷன் அண்ட் மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து மெடிக்கல் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு பொதுமக்களுக்கு 300 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கும் மெடிக்கல் கேம்ப் செக்அப் பண்ணுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வர்றதுக்கு ஆல்ரெடி நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் வராங்க. அவங்களுக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம மாடம்பாக்கம் பகுதி சார்பாக உள்ள இருக்கிற ஆசிரமத்துக்கு, அதாவது 2 ஆசிரமம் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே மக்களுக்கும் சாப்பாடு, முதியோர் இல்லமும் இருக்கு, அவங்களுக்கும் சாப்பாடு உணவு அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து பெட்ஷீட்டு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே எங்கள் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் வி சரத்குமார் அண்ணன் அவர் தலைமையில் நம்ம தளபதிக்காக 52வது பிறந்தநாளுக்காக நாங்கள் பண்ணுறோம். தளபதி தான் எல்லாமே எங்களுக்கு. தளபதி கூட என்னைக்குமே நாங்கள் இருப்போம். மக்களுக்காக இருக்கிற ஒரே முதல்வர் அவர் தான். எங்கள் சிஎம் தளபதி மட்டும்தான். ஃபுல் சப்போர்ட்டாக மக்கள் சார்பாக எல்லாமே நாங்கள் நிற்போம். மக்களுக்கான ஒரே முதல்வர் எங்கள் தளபதி. ஸோ தளபதியின் வழியில் தான் தொண்டர்கள் இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அப்பத்திலிருந்து நடிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, சிஎம் அவர் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ என்ன ப்ராப்ளமோ அதை உடனே ரிசால்வ் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு விஷயத்த போக்கணும் தான் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. அதே விஷயத்துக்காக தான் மாசத்தோட உணவு மாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ இல்லை அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சது. நாங்கள் அதை திரும்ப கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். என்னைக்குமே கண்டினியூ பண்ணுவோம், விட மாட்டோம். மக்களை வந்து பசியோட விட மாட்டார் எங்க முதல்வர். அதே தான் நாங்களும் எங்கள் தலைவன் வழியில் தான் தொண்டனும் நாங்கள் இருப்போம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பசி பட்டினி இல்லாத ஒரு தமிழகமா எங்க முதல்வர் மாற்றுவாரு. அதுக்கு கூட நாங்க இருக்கோம். எந்த இடத்துலயுமே வந்து பசி பட்டினியோட கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நிரந்தர முதல்வர் எங்க தளபதி அவர் வழியில நாங்க இதை ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப நன்றி. தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் இந்த நாள்ல நாங்க நன்றி சொல்ல விரும்புகிறோம். இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் தளபதி விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஓட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இங்க வந்து மாடம்பாக்கம்ல வந்துட்டு நம்ம மெடிக்கல் கேம்ப் அண்ட் பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து டோனர்ஸ் வந்து ஆர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்களோட சட்டமன்ற அமைச்சராக இருந்து எங்களுக்கு எல்லா வழிமுறைகளும் எங்களுக்காக பண்ணிட்டு நாங்க அதை சிறப்பா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மாடம்பாக்கம்ல இன்னைக்கு வந்துட்டு ஸ்டீஃபன் ராஜன் அவர்கள் தலைமையில மாடம்பாக்கம்ல மெடிக்கல் கேம்ப் அண்ட் பிளட் டொனேஷன் கேம்ப் ஏற்பாடு பண்ணி சிறப்பா நடத்தி கொண்டிருக்கிறோம். சிஎம் அவரோட பர்த்டே முன்னிட்டு இன்னைக்கு நாங்க வந்து இது வந்து சிறப்பா நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்லயே நல்ல மக்கள் வரவேற்பு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க. டொனேஷன்ஸ் ஆகட்டும், பிளட் மெடிக்கல் கேம்ப் ஆகட்டும், எல்லாமே சிறப்பா ரொம்ப நீட்டா நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்களோட ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாலே ரொம்ப ஹைஜீனா தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நோ கிளம்ப்ஸினஸ் எல்லாமே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி, நீங்க ஒரு வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா அந்த சைட் பிளட் கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சைடு வந்து செக்அப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சிறப்பான முறையில நடந்துட்டு இருக்கு. ஸ்டீஃபன் ராஜ் அவங்களோட இந்த ஒரு முன் முயற்சி வந்துட்டு ரொம்ப பாராட்டத்தக்கதா இருக்கணும். நிறைய செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். As a public, as a member of TVK, we would like to thank all the public and the members here. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நாங்க ரொம்ப காத்து கொண்டு இருக்கோம். இது இன்னும் சிறப்பாக நடக்கும். முதலமைச்சர் ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்துல வந்துட்டு நிறைய பப்ளிக்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்க பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதை நாங்க ரொம்ப எதிர்பார்த்து நாங்களும் மக்களா அதை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆக்சுவலி நாங்க பாத்தீங்கன்னா மார்க்ஸ் ஜிம்ல இருந்து வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளட் கொடுத்துருக்கோம். நம்ம ரெகுலரா இது கொடுக்கறது தான். இது எப்பயுமே நம்ம 6 months ஒன்ஸ் பிளட் கொடுத்துட்டு இருப்போம். இது சிஎம் பர்த்டே முன்னிட்டு இது பிளட் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாருமே பிளட் கொடுக்கணும். மேல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா
அவங்க எல்லாம் பிளட் டொனேட் பண்ணா பிளட் திக் ஆகிறது, ஹார்ட் எப்பால் வரது, இதெல்லாமே இதுதான் விஷயம். அதனால பிளட் டொனேட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து அதுவும் பர்த்டே அதுவும் பண்ணும்போது அது ஒரு இதுவாகவே இருக்கு. அதே மாதிரி மாடம்பாக்கத்துல இதை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுனால இது ஒரு பெரிய நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம ஜிம்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா வந்து இப்போ கொடுத்துட்டு சிட்லப்பாக்கம் பக்கத்துல மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல சாமி கும்பலான்னு வந்தேன். அப்போ பார்த்தா இங்க பக்கத்துல மண்டபத்துல தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேக கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தங்களும் வர்ற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உபசரிச்சு இங்க ஒவ்வொரு செக்கப்பும் ஜென்ரலா செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ண ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிறப்பு ஒவ்வொன்றுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம நிகழ்ச்சியா இருந்தது. நானும் வந்து இதுல வந்து கலந்துக்கிட்டு பிளட் கொடுத்தங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் இது வரைக்கும் ஒரு 48 வாட்டி கொடுத்துருக்கேன். இது 49வது வாட்டி. அந்த இதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை விட இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க செய்யற இது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ஒவ்வொருத்தங்களையும் ஆர்வமா கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சு தர்றாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இளைஞர்கள், ரொம்ப பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து ரொம்ப இளமையானவங்க தான். ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு உபசரிச்சு செஞ்சு தர்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அசோக் குமார், சிட்லப்பாக்கத்துல.